உதிர் உதிரா சாதம் இருந்தாலும், அதே வடிச்ச சாதம் மீந்து போயிருந்தாலும், நம்ம இந்த மாரி ஒரு அருமையான புளி சாதம் செஞ்சு, அத ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு அந்த சாதத்த வேஸ்ட் பண்ணாம குடுத்து விடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த புளி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா நல்ல வாசமா இருக்கும். எப்போதும் உணவ தேவையில்லாம வீணடிக்காதீங்க. இந்த புளி சாதத்துக்கு இந்த புளி காய்ச்சல் நல்லா கொதிச்சு, அது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது இருந்தா தான் அந்த சாதம் டேஸ்ட்டா இருக்கும். அந்த புளி சாதம் செய்யறதுக்கு நம்ம பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராம் அளவுக்கு நல்ல பால் பெருங்காயமா எடுத்துக்கிறோம். அதுக்கு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துங்க. கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. முந்திரி ஒரு 10 கிராம் வரைக்கும் முந்திரி எடுத்துக்கங்க. இந்த முந்திரி அதுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டா. அதே திராட்சை, உலர் திராட்சை. அது அந்த புளி சாதத்தோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு. அதேபோல துவரம் பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கங்க. இந்த துவரம் பருப்பு இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டா நல்லாயிருக்கும். அதேபோல வர மல்லி. மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கங்க. இதுக்கு ஒரு 10 நம்பர் அளவுக்கு காய்ந்த மிளகாய். நல்ல சிவந்த காய்ந்த மிளகாய் எடுத்துக்கங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் வரைக்கும் புளி எடுத்துங்க. 100 கிராம் அளவுக்கு இதுக்கு புளி வேணும். நம்ம கொஞ்சமா தான் செய்றோம். இந்த புளி வந்து இனிப்பு இல்லாத புளியா பார்த்துங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா புளிக்கணும். பழைய புளியா இருக்கணும். புது புளி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அது நல்ல மாதிரியா இருக்காது. அதனால பழைய புளி எடுத்துக்கிறோம். இந்த பழைய புளி எடுத்த புளியில, அந்த 100 கிராம் புளியில நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊத்தி, இத அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு இத அப்படியே விட்டுறணும். நல்லா தண்ணிய முழுந்துற அளவுக்கு ஊத்திருங்க. இந்த மாரி தண்ணி ஊத்தி, இத நல்லா ஊற வச்சு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த புளிச்சாறு எடுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த புளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டா வரும். இந்த மாதிரி அத ஊற வச்சு விட்டுருங்க. இப்ப அந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலைய நல்லா இந்த மாரி கசக்குனீங்கன்னா, அதில இருக்க மேல இருக்க அந்த தோல் முழுக்க பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிஞ்சு வந்துரும் அப்படியே. பிரிஞ்சு வந்த பிறகு அத நல்லா புடைச்சு, அதில இருக்க அந்த தோல நீக்கி எடுத்துக்கங்க. நல்ல வெள்ளையா எடுத்துக்கங்க. இந்த மாரி வெள்ளையா இருக்கும் எடுத்து வச்சுக்கங்க. இந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கங்க. இப்ப நம்ம அடுப்ப பத்த வச்சு, அதில ஒரு அகலமான கடாய் வைக்கிறோம். அதில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். அந்த எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்த போட்டு நல்லா பொரிக்கிறோம். இந்த மாதிரி பொரிச்சு விட்டுருங்க. இந்த மாரி அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான், இந்த மாரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம துவரம் பருப்பு போட்டுக்கிறோம். துவரம் பருப்ப போட்டு அதையும் நல்லா வறுத்து விடணும். இதில கொஞ்சமா துவரம் பருப்பு, இந்த மாரி அத நல்லா வறுத்து விடுங்க. இந்த பெருங்காயத்தோட சேர்ந்து அதுவும் நல்லா வறுபடட்டும். அது கூட வர மல்லி, வரமல்லி சேர்த்துங்க. வரமல்லிய சேர்த்து இந்த மல்லியையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முறை ஊத்துன எண்ணெயிலேயே இதெல்லாம் வறுத்துடணும். ஒரு முறை போட்டிருக்க அந்த எண்ணெயிலேயே வறுக்கணும். இதில காய்ந்த மிளகாய் போட்டுருங்க. ஒரு 5, 6 மிளகாய் காய்ந்த மிளகாய் எடுத்து போட்டுருங்க. போட்டு இத நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அது கூட வெந்தயம், நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுருங்க. அது கூட மிளகு 1 டீஸ்பூன் மிளகு, அதேபோல 1 டீஸ்பூன் அளவுக்கு அதே அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. ஜீரகம் சேர்த்து இத எல்லாத்தையும் நல்லா இதில வறுத்து விடுங்க. நல்லா வறுத்து விடணும். வதக்கி எடுத்துடக்கூடாது. நல்லா வறுக்கணும். அது பார்த்தீங்கன்னா, நீங்க இத வறுக்கும்போதே அந்த புளி சாதத்தினுடைய அந்த வாசம் அப்படியே கமகமன்னு இருக்கும். அந்த மாதிரி இத நல்லா வறுத்து விடணும். இப்ப இதில ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்ல கருவேப்பிலையா உருவி போட்டு, இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த கருவேப்பிலையும் வறுத்து விட்டு, நல்லா உங்களுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தீஞ்ச விட்டுறக்கூடாது. இது நல்லா படபடன்னு வெடிக்கும். இப்ப நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நல்லா இத ஆற விட்டுடுங்க அப்படியே. நல்லா இத நல்லா சுத்தமா ஆறணும். சூடே இருக்கக்கூடாது. இப்ப வந்து அதில இருக்கக்கூடிய நம்ம பெருங்காயம் வந்து பெருசா போட்டு பொரிச்சு எடுத்திருப்போம். இது மிக்ஸி ஜார்ல போடுறப்ப அதோட மிக்ஸி ஜாருடைய அந்த பல்லு வந்து உடைஞ்சு போயிரும். அதனால நம்ம இத சின்ன சின்னதா உடைச்சுக்கங்க. இது ஒரு நல்லா ஈஸியா உடைக்க வரும். புரிஞ்சு போயிருக்கிறதுனால பட்டு பட்டுன்னு அப்படியே நீங்க தட்டுனீங்கன்னா கொட்டி போயிரும். அந்த மாரி இருக்கும். அதனால இத நல்லா சின்ன சின்னதா உடைச்சு எடுத்து போட்டுங்க. உடைச்சு எடுத்து போட்டு அத மிக்ஸி ஜார்ல இந்த வறுத்த எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துங்க.
வறுத்துருக்கிற எல்லாத்தையுமே அதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அப்படியே ட்ரையாக பவுடராக கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் பெருங்காயம்லாம் கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தூளை அரைச்சிடணும் எல்லாம். அதுவும் ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு கொரகொரப்பான அளவில் தான் இதை நம்ம அரைக்கணும். அப்போ தான் புளி சாதத்து மேலே இதெல்லாம் ஒட்டிண்டு அதை சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரகொரப்பாக இருக்கும். அதை எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா, இந்த கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கொரகொரப்பாக இட்லி பொடி சைஸுக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த அளவுக்கு உடச்சி விட்டால் போதும். இப்போ நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா புளி சாதம் மசாலா பொடியை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி சாதத்துக்கு தண்ணியே இல்லாமல் நல்லா உலர பொல பொலன்னு இருக்கணும் இந்த சாதம். நீங்கள் உப்பு போட்டும் வடித்து எடுத்துக்கலாம், உப்பு போடாமலும் வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கணும். அதில் ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி நல்லா ஊறி நல்லா முதிச்சு அப்படியே இருக்கும். அப்படியே மேலே ஊறி பெருசு பெருசாக இருக்கும். நல்லா இதை கசக்குங்க. அதை நல்லா கையால் நல்லா கசக்கி அந்த நாரெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. அந்த புளிச்சாறு அப்படியே அதில் உங்களுக்கு அந்த புளி நல்லா கசக்கி அந்த சாறு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி அந்த புளிச்சாறு ரெடி ஆயிரும். இதை நல்லா கசக்கி எடுக்கணும். இதில் நிறைய திப்பி இருக்கும். இந்த மாதிரி கசக்கி அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. இந்த புளிச்சாறில் நிறைய திப்பி இருக்கும். அந்த திப்பிக்காக நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் வடிகட்டுறது இல்லைன்னா டீ வடிகட்டுறதை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி புளித்தண்ணியை மட்டும் தனியாக எடுங்க. புளித்தண்ணியை மட்டும் தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்படியே ஜூஸ் மாதிரி நல்லா சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். இதில் அப்படியே அடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ திப்பி இருக்கும், ஓடு இருக்கும், அதில் மண்ணெல்லாம் கூட இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ திப்பி இருக்கும். அதில் இந்த மாதிரி திப்பி இருக்கும். அந்த திப்பி அப்படியே எடுத்து வடிச்சிருங்க. ஒரு ஓரமாக அதை தூக்கி போட்டுருங்க. இது எதுக்கு பயன்படாது? பாத்திரம் விளக்கிக்கலாம். பாத்திரம் விளக்குறதுக்கு, பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்கு அந்த திப்பி நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை வைங்க. நம்ம அதே வறுத்த கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 25 எம்எல்லேருந்து 30 எம்எல் வரைக்கும் 50 எம்எல் வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இந்த எண்ணெய் சூடு வந்தோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது போடுங்க. இந்த போட்ட இந்த கடுகும் கருப்பு உளுந்தும் நல்லா வெடித்து பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். இது மரச்செக்கெண்ணெயாக தான் கொஞ்சம் நுர வரும். அந்த மாதிரி நுர வர்ற மாதிரி அது வரும். ஆனால் அது அப்புறம் அடங்கி போயிடும். இப்போ நம்ம மிளகாயை கிள்ளி ஒரு 4 மிளகாயை கிள்ளி போட்டுங்க அந்த தாளிப்புக்கு. அதோட ஒரு 2 துண்டு பெருங்காயத்தையும் போட்டுருங்க. இது பொரிக்காத பெருங்காயம். அதை இந்த எண்ணெயில் போட்டுருங்க, பொரிஞ்சு போயிடும். அதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பொரிய விட்டுறணும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடணும். வதக்கி சவச்சவன்னு இருந்துச்சுன்னா கடிக்க முடியாது. அதனால் இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்ட பிறகு வறுத்த வேர்க்கடலையை போட்டுருங்க. வறுத்த வேர்க்கடலை போட்டு நல்லா கிளறுங்க. அது கூட கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி நல்லா கலந்து விடணும். அந்த எண்ணெயிலேயே கரிஞ்சிடக்கூடாது. இந்த மிளகாய் கருப்பாக இருக்கலாம், அது கரிஞ்சி போகலாம். அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, புளி சாதத்துக்கு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த பதம் வந்தோடனே மஞ்சத்தூள் போட்டுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இந்த மஞ்சத்தூளுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதிலேயே நல்ல வாசம் வரும். நல்லா கமன்னு வாசம் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இந்த பதம் வந்தோடனே புளிச்சாறை எடுத்து அப்படியே விட்டுருங்க. வேறு எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த புளிச்சாறு மட்டும்தான். இந்த புளிச்சாறு சேர்த்து இதை நல்லா இந்த தாளிப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு, ஒரு கையளவுக்கு உப்பு போட்டுங்க. சாதத்தில் உப்பு போட்டால் கம்மியாக போட்டுங்க. சாதத்தில் உப்பு போடலைன்னா நீங்கள் புளிச்சாறில் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு போட்டுங்க. போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நல்லா கொதிக்கும். நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கும். நல்லா கொதித்து அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போயிடணும். அந்த அளவுக்கு இந்த புளி ரசம் நல்லா கொதிக்க விட்றணும். நல்லா தளன்னு கொதிக்கணும்.
கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த புளி சாதத்துக்குள்ளேயே அந்த மசாலாவை அப்படியே அதில் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும். கலந்து விட்டிங்கன்னா அப்படியே நல்லா எல்லாம் வெந்து அந்த புளிச்சாரோட பச்சை வாசமெல்லாம் போய் அப்படியே திக்காக மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிச்சாறு நல்லா இப்போ இன்னும் பக்குவம் வரல. இப்போ தான் திக்காக வரும். அது நல்லா திக்காக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும். அதுலேருந்து நல்லா பார்த்திங்கன்னா ஈரமெல்லாம் சுண்டி அப்படியே பச்சை வாசமெல்லாம் போயிடணும். அதுக்காக வந்து துவையல் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா காரமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம வந்து மசாலா தூள்லாம் போட்டிருக்கோம். பற்ற வச்சுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க. அதில் முந்திரி பருப்பு போட்டுங்க. முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி போட்டுங்க. அது கூட திராட்சை போட்டுங்க. உலர் திராட்சை. யாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி சாதத்தில் இது போட மாட்டாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி சாதத்தோட இந்த திராட்சையை அப்படி சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெல்லமெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது சேர்த்தா போதும். அதோட நெய்யில் இதை வறுத்து போடுறதுனால காரம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு அது வந்து மைல்டாகிக்கும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப உரப்பு தெரியாது. நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். இந்த மாதிரி அந்த முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து கொட்டிடுங்க. கொட்டி இது மேலே தலைமையில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அற்புதமாக நல்ல பக்குவமாக நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த புளி சாதம் நல்லா வாசமாக இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் அந்த புளி சாதம் வச்சிங்கன்னா வெளியிலேருந்து வரவங்க புளி சாதமானு கேட்கணும். அதுக்காக கஸ்தூரி மேத்தியை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 சிட்டிகை எடுத்து நல்லா இதை கசக்கி அந்த புளிசாரோட சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் இதை வந்து நல்லா அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது போட்ட உடனே வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் புளி சாதம் பண்ணுறாங்கன்னு அந்த வாசம் அப்படியே கம கமன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா இந்த புளிசாறு வந்து நம்மளோட எண்ணெய் தெளிஞ்சு போய் அப்படியே இருக்கும். நெய்யெல்லாம் போட்டிருக்கோம். காரம் இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். கரெக்டான புளிப்பு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் பார்த்து சரியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு பத்தலைனா போட்டுங்க. இப்போ அந்த வடித்த சாதம் நல்லா உதிர உதிரான சாதத்தை அந்த அகலமான கிண்ணத்தில் எடுத்து ஏன்னா கிளறணும். அந்த அளவுக்கு அது அகலமாக இருக்கணும். இப்போ அதில் நம்ம இந்த புளிக்காய்ச்சலை எடுத்து அப்படியே போடுங்க. அது மேலே அப்படியே சுற்றி ஊற்றுங்க. ஒரு 2 கரண்டி ஊற்றுங்க. நாம் எடுத்துருக்கிறது ஒரு 2 அன்னக்கரண்டி அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் சாதம். நீங்கள் அதை வந்து எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளிக்காய்ச்சல் அப்படியே அது மேலே ஊற்றுங்க. ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு கலந்து விட்ருங்க. இல்லை கரண்டியோ ஸ்பூனாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடணும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படியே அந்த புளி சாதமும் அந்த புளி காய்ச்சலும் இந்த சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுறணும். அப்படி புளிக்காய்ச்சல் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதில் அந்த புளிக்காய்ச்சலை ஊற்றி நமக்கு அது கொஞ்சம் பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றி நான் அது மேலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த புளி சாதத்துக்குள்ளே அந்த மசாலா பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை தூவி விட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக நல்லா புளிப்பாக சூப்பராக நல்ல கமகமன்னு வாசத்தோட அற்புதமான புளி சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கிறதுனால சாதத்தில் போட்டு கிளறினோடனே சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது உதிர உதிராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமாக இருக்கும். இது மாதிரி அதை நல்லா செஞ்சு இந்த புளி சாதத்தை செஞ்சு பிளேட்டிங் பண்ணி கொடுங்க. நல்லா அழகுபடுத்தி கொடுங்க. அந்த வறுத்து கொட்டின திராட்சை முந்திரி இதோடு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த புளிப்பும் அந்த திராட்சையில் இருக்க ஒரு லைட்டு இனிப்பும் சூப்பராக இருக்கும். சாப்பிட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டே போகாது. இன்றைக்கி இந்த புளி காய்ச்சலை காய்ச்சி நாளைக்கு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான நமக்கு அருமையான நல்ல வித்தியாசமாக கொஞ்சம் நல்ல மாதிரியாக நல்லா சுவையாக நம்ம வந்து அருமையான புளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். இதுபோல் நீங்களும் புளி சாதம் கோயில் விசேஷங்களுக்கு அதாவது வீட்டில் விசேஷங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.